Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر. صدق الله مولانا العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 27ஆம் நாள் தராவீஹை முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுநாள் வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தோடு எல்லா அமல்களையும் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ரமலானின் மீதமுண்டான இரவுகளிலேயும் அதிகம் அமல் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் இந்த புனிதமான நாளை நாம் அடைந்திருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் லைலத்துல் கத்ர் என்கிற அந்த புனிதமான நாளை ஒற்றைப்படையான இரவுகளில், கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகளில் தேடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அந்த அடிப்படையில் ரமலானுடைய கடைசியின் ஒற்றைப்படையான இரவுகளில் நாம் அந்த புனிதமான இரவை தேடுகிறோம். அதன் அடிப்படையில் உருவாகி இருக்கிற ஒரு நாளாக இந்த நாளையும் நாம் கணிக்கிறோம். அதிகபட்சமாக ஒரு சில சஹாபாக்களும் தாபிஈன்களும் சில அடையாளங்களை வைத்து 27ஆம் நாளாகிய இன்று லைலத்துல் கத்ர் என்கிற அந்த புனிதமான நாளாக இருக்கலாம் என்று முடிவெடுத்தார்கள். ஆனால் அதை நாம் முழுவதுமாக, மற்ற விஷயத்திலலாம் அவங்க சொல்றதை கேட்கிறோமோ இல்லையோ, இந்த விஷயத்துல கரெக்டா கேட்போம். சில விஷயங்கள் அப்படித்தான். பொதுவாகவே நாம எப்படி வளர்க்கப்பட்டிருக்கோம்னா, நமக்கு சாதகமா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கணும். ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயம் நாம எடுத்துக்குவோம். ஏன் எடுத்துக்குவோம்னா, அவர் சொல்றது நமக்கு பிரயோஜனமா இருக்கும், நமக்கு சாதகமான இருக்கும், அதனால எடுத்துக்கிறது. ஒரு சில விஷயங்களை நாம கண்டுக்க மாட்டோம், அதை பத்தி யோசிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, அதை செஞ்சா நமக்கு கஷ்டம், அதனால அதை கண்டுக்கிறது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை வாழ்வில் ஏற்று நடக்கணும், அவசியம்தான். கண்டிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை ஏற்று நடக்கணும். அப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் பார்வை கிடைக்கும், மறுமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் கிடைக்கும், வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். எல்லாவற்றுக்கும் இது அவசியமானதுதான், எது? சுன்னத்தை பின்பற்றுவது. ஆனா நாம மற்ற சுன்னத்தெல்லாம் பின்பற்றுறோமோ இல்லையோ, ரெண்டாம் விஷயம், ஒரு சுன்னத்து இருக்கிறது, அதை யாரும் இல்லை, எல்லாரும் அந்த சுன்னத்தை பின்பற்றுவோம். அந்த வகையில் நாம சந்தோஷப்படணும். பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சுன்னத்தையாவது எல்லாரும் கடைபிடிச்சிருந்தாங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷம். என்ன சொல்லுங்க பாப்போம்? கல்யாணம் முடிக்கிறது, மாஷா அல்லாஹ், வாவ், எவ்வளவு கரெக்டா சொல்றாங்க பாருங்களேன்.
கல்யாணம் முடிக்கிறது அன்னிக்காகும் மின் சுன்னத்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிக்கிறது, நிக்காஹ் செய்வது என்னுடைய ஒரு சுன்னத்தை சார்ந்தது, என்னுடைய ஒரு சுன்னத்தை கட்டுப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாராச்சும் ஒருத்தராச்சும் விடுறோமா? யாரும் விடுறது கிடையாது. விடுறவங்க யாருமே இல்லை. எல்லாரும் யாருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையோ பொண்ணு பார்க்கலையோ, ஆனா நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன் என்ற எண்ணத்துல யாராச்சும் இருப்போமா? இன்னைக்கு வந்திருக்கிறதே மெயினா அதுக்குதான். யாரெல்லாம் நல்ல பொண்ணை கூட ரஹ்மானே அப்படின்னு இன்னைக்காச்சும் நம்ம கேட்போம். அப்படியாவது அல்லா தந்துட மாட்டானா அப்படிங்கிற ஒரு ஆசையில ஒரு ஆர்வத்துல இன்னைக்கு வந்து உட்கார்ந்து தாலிகான பொண்ணு கிடைக்கணுமே அதுக்காக அல்லாட்ட கேட்போம். இந்த ஆசையோட தான் வந்து உட்கார்ந்து இருப்போமே தவிர ஒண்ணு வேணான்னு சொல்றதுக்குலாம் யாரும் தயார் இல்லை. சரி, இது ஒரு சுன்னத்து தான். ஆனா இந்த சுன்னத்தை விடுறதுக்கு தயார் இல்லை. அதே மாதிரிதான் தாடி வைக்கிறதுங்கிறது ஒரு சுன்னத்து தான். அது சுன்னத்து தான், இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், அதுக்கு என்ன, அதையும் செய்யறோம் இதையும் விடுறோம். அது நமக்கு சாதகமானது, அது நமக்கு சந்தோஷமானது, சாதகமானது. இது நமக்கு இதை வச்சுட்டுலாம் சமாளிக்க முடியாது, இதை வச்சுட்டுலாம் சிரமமா இருக்கும். அப்போ ஒரு சுன்னத்தை எடுத்துக்கிறோம், இன்னொரு சுன்னத்தை விட்டுறோம். ஏன் எடுக்கிறோம்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல மஹப்பத்தினால அந்த சுன்னத்தை ஏத்துக்கல, நமக்கு தேவைங்கிறதுனால ஏத்துக்கல. சில சுன்னத்துகளை விட்டோம். ஏன் விட்டோம்னா நமக்கு அது தேவையில்லைங்கிறதுனால விட்டோம். அதே மாதிரிதான் லைலத்துல் கத்ர் என்கிற இந்த புனிதமான நாளிலேயும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, கடைசி இரவின் ஒற்றைப்படையான நாள்ல தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு சில அடையாளங்களை வச்சு அது 27 இருக்கலாம் அப்படின்னு பின்னாடி இருந்தவங்க சொன்னாங்க. நாம நல்லதா போச்சு அங்க பிடிச்சிக்கிட்டோம். என்ன 27 தான் முடிஞ்சு போச்சு. இதோட 29க்கு இந்த கூட்டத்தை பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? 29 காணா போயிடும். எங்க போச்சு? நாளைக்கே பார்ப்போமே. நாளைக்கு யாரெல்லாம் தராவின்னு சொல்லுவீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். வலது கையில பாயசத்தை வச்சுக்கிட்டு இடது கை தூக்குங்க, பரவாயில்ல. கையை தூக்கணுங்கிறதுனால வலது கையை தூக்கிட்டு இடது கையால பாயசம் பிடிக்காதீங்க. அவ்வளவுதான். 40 பேர் இருக்கிறது, 300-400 பேர் இருக்கும். நாம அவ்வளவுதான், நமக்கு அவ்வளவுதான் முடியும். இன்னைக்கு ஏன் வந்தோம்னா இன்னைக்கு லைலத்துல் கத்ரா இருந்துராதா அப்படிங்கிற ஏக்கத்துல வந்தோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய எண்ணப்படி இன்றைய நாளை லைலத்துல் கத்ர் என்கிற புனித நாளாக அல்லாஹ் அமைத்து தருவானாக. இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம், ஆசையோட வந்திருக்கிறோம். அல்லாஹ் இன்னைக்கு இல்ல 29க்கு வாங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம். திரும்ப 29க்கு இன்னொரு பாயாசம் காட்ட முடியாது. இன்னைக்கு தானே பாயாசம் கிடைக்கும், 29 பாயாசம் கிடைக்காது, அந்த டீ தான் கிடைக்கும் பயான்ல உட்கார்ந்தா. அப்ப அதுக்காக எல்லாரும் ஆசைப்பட்டு ஆர்வம் வச்சு இன்னைக்கு தான் லைலத்துல் கத்ர் இருக்கணும்னு உலகத்துல பல பேரும் ஆசைப்படும் போது நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த ஆசையை நிராசையாக்கிட மாட்டான். அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், ரொம்ப இரக்கம் உள்ளவன். நம்ம என்னைக்காச்சும் கேட்க மாட்டோமா என்றுதான் அவன் ஆசைப்படுறானே தவிர நம்மளை நகர்த்தி விடுறதுக்கு என்ன வழின்னு அல்லாஹ் தேடுறதே இல்லை. நம்மளை அரவணைக்கு என்ன வழின்னு தான் தேடுறான், நம்மளை சேர்த்துக்கிறதுக்கு என்ன வழின்னு தான் தேடுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பருதின் மூலமாக அடியான் அல்லாஹ்வை நெருங்குவான், பருதை விட்டு நசீலான வணக்கங்களின் மூலமாக அல்லாஹ்வை மிக அதிகமாக நெருங்குவான். அவன் ஒரு ஜான் முன்னால் வந்தால் அல்லாஹ் ஒரு முழம் முன்னால் வருவான். அவன் ஒரு முழம் முன்னால் வந்தால் அல்லாஹ் 2 முழம் முன்னால் வருவான். அவன் அல்லாஹ்வின் பக்கம் நடந்து வந்தால் அல்லாஹ் அவன் பக்கம் ஓடி வருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரெடியா இருக்கான். நாம ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு யா அல்லாஹ் இன்னைக்கு தான் துஆவெல்லாம் ஏத்துக்க என்று நாம வரும்போது அல்லாஹ் இன்னைக்கெல்லாம் இல்ல நாளைக்கு வா அப்படின்லாம் சொல்லி அனுப்ப மாட்டான். நாம வேணா சொல்லுவோம். ரமலானுடைய மாசத்துல ரொம்ப பேரு கடையில வந்துகிட்டே இருப்பாங்க, பாய் 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 பாய். வந்ததெல்லாம் பாயா கேளான்னு தெரியாது. வந்ததுல பலது பாய் இருக்கும், பலது கேளான பாய் இருக்கும், சிலது பாயான கேள் இருக்கும், எல்லாம் சேர்ந்துதான் வரும். அப்ப நாம முடிஞ்சளவு கொடுப்பேன், போப்பா நாளைக்கு வா, போ அப்புறம் வா அப்படின்னு சொல்லுவோமே. இந்த பழக்கம் அல்லாஹ்வுக்கு கிடையாது. மல்லம் யஸ்அலில்லாஹ யக்லிப் அலைஹி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ்விடத்தில் ஒருவன் கேட்கல அப்படின்னா அல்லாஹ் மேல கோபப்படுவான். அதனால கேட்கணும், கேட்பதற்குண்டான நாள் அல்லாஹ் விரும்புறான். எல்லாரும் சேர்ந்து வந்து இன்னைக்கு என்கிற போது அல்லாஹ் நிராசை அடைகிறது இல்ல, அல்லாஹ் நமக்கு தர்றான். ஏனென்றால் நாம சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் சுகதாக்கள். சுகதாக்கள்னா மூத்தா போனவங்கன்னு அர்த்தம் இல்லை. சுகதாக்கள் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பாதையில போய் போர்ல கொல்லப்பட்டவங்க, அவங்கள சுகதாக்கள் அப்படிம்போம். அந்த சுகதாக்கள் அர்த்தம் அல்ல. இந்த சுகதாக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சாட்சி சொல்லக்கூடியவர்கள் அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் பிறந்ததால
நமக்கு எவ்வளவு பெரிய பவர் அல்லாஹ் தந்தா அப்படின்னா, முன்னால் வாழ்ந்த சமூகம் இருக்கிறாங்களே அவங்க எல்லாத்துக்கும் நாம சாட்சி சொல்லுவோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, மறுமை நாள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, அவங்களை சேர்ந்தவர்கள், அவங்களை ஏற்றுக்கொண்ட கவுமுகள் இருக்காங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளாதவங்க இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இப்ராஹிம்ங்கிற ஒரு நபி உங்கள்கிட்ட வந்தாரு, நீங்க எல்லாம் ஏத்துக்கல அப்படிமா. அப்படிலாம் இல்லையே, அப்படி ஒருத்தர் வந்தது எங்களுக்கு ஞாபகமே இல்லையே, அப்படி வரவே இல்லையே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உடனே அல்லாஹ் நம்மளை கூப்பிடுவானா, இங்க வாங்க, நம்ம போவோம், என்னன்னு கேட்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்கள்கிட்ட வந்தாரா அப்படின்னு நம்மகிட்ட கேட்பான் அல்லாஹ். நாம ஆமா ஆமா வந்தாரு, இவங்க ஏத்துக்கிட்டாங்களா அவரை? இல்ல இல்ல இவங்க எல்லாம் ஏத்துக்கல, இவங்க தான் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நாம சொல்லுவோமா? அவங்களுக்கு பயங்கரமா கோபம் வந்துருமா. நீங்க எப்பங்க பிறந்தீங்க, உங்க டேட்டா பர்த் என்ன? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு பின்னாடி தான் பிறந்திருக்கீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்ப வந்தாங்க? அப்ப வாழ்ந்தது, அவங்க வந்தது, அவங்களை ஏத்துக்கிட்டது, அவங்களை ஏற்றுக்கொள்ளாது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க நம்மளை பார்த்து கேட்பாங்களாம். அப்ப நாம அவங்களுக்கு சொல்லுவோமா, நாங்க அந்த காலத்துல பிறக்கல, நாம அந்த காலத்துல வாழல, ஆனா எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி இருந்தாங்க, அந்த நபி இப்படி எல்லாம் தாவா செஞ்சாங்க, மக்களை இப்படி எல்லாம் கூப்பிட்டாங்க, அவங்களுக்கு மக்கள் இப்படி எல்லாம் சொல்ல கொடுத்தாங்க, அவங்கள சிலர் ஏற்றுக்கொண்டாங்க, பல பேர் ஏற்றுக்கொள்ளல என்று எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வச்சுதான் நாங்க ஸ்ட்ராங்கா சொல்றோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தது உண்மை, அவங்களுக்கு நீங்க சொல்ல கொடுத்தது உண்மை, அவங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் குறைவானவர்கள் தான், மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் நிராகரித்தார்கள் என்பது உண்மைன்னு நாம சாட்சி சொல்லுவோமா? அப்ப நாம எவ்வளவு பெரிய ஆளு, நமக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கிறது அல்லாஹ்ட்ட. அப்ப மற்றவங்களுக்கே நாம சாட்சி சொல்லும் போது நமக்கு நாம சாட்சி சொல்ல மாட்டோமா? என்னைக்கு லைலத்துல் கத்ர்னு கேட்கலாம் அல்லாஹ். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து சொல்றோம், 27 தான் யா அல்லாஹ் அப்படின்னு நாம சொல்லும் போது, எல்லாரும் சேர்ந்து சொல்லும் போது சும்மா விட்டுற போறோம் அல்லாஹ். சாட்சியாளர்கள் இல்லையா நாம? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு ஜனாசா போகுது. அந்த ஜனாசாவை பார்த்துட்டு சஹாபாக்கள் சிலர் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நல்ல மனிதர் இவரு, ஊர்ல இவருக்கு ரொம்ப நல்ல பேரு, எல்லாத்தையும் நல்ல நடந்துக்குவார், எல்லாத்துக்கும் தாராளமா அள்ளி கொடுப்பார், நல்ல மனுஷன், இறந்து போயிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுடைய சகோதரருக்கு நீங்கள் சாட்சியாளர்களாக இருங்கள். இன்னொரு ஜனாசா போகும், சஹாபாக்கள் சொல்லுவாங்க, யார சொல்லலாம், நல்ல காலம் இருந்தாலும் செத்து போயிட்டாரு, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தாரு உண்டு இல்லைன்னு ஆக்கிப்பாரு எங்கெல்லாம், அந்த பாடாபடுத்தின ஆள் இவர், மக்கள் எல்லாம் இவர் எப்படா மௌத்தா போக மாட்டாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்ல கொடுக்கிற மனுஷன், நல்லா இருக்கவே விட மாட்டார், தானும் நல்லா இருக்க மாட்டார், இருக்கிறவனையும் நல்லா இருக்க விட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நல்ல காலம் மௌத்தா போயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவருக்கு இவர் நரகவாதி என்பதற்கு நீங்கள் சாட்சியாளர்களாக இருங்கள். அப்போ ஒருத்தர் சொர்க்கவாதி நரகவாதி என்று சொல்லுகிற ஆற்றல், முடிவு செய்கிற ஆற்றல் அல்ல, முடிவு செய்கிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு தான். சொல்லுகிற ஆற்றல் யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. நம்ம ஷாஹிதுகள், நாம சாட்சி சொல்றவங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த உலகமுமே கிட்டத்தட்ட ஒன்று சேர்ந்து இந்த நாளை விசேஷமான ஒரு நாளாக ஏற்றிருக்கிற போது நிச்சயம் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீணடிக்க மாட்டான் என்று நம்புவோம். யார் இந்த லைலத்துல் கத்ர் என்கிற புனிதமான நாளை அடைந்து அந்த நாளை நம்பிக்கை கொண்டு வஹ்திசாபன் அந்த நாளில் நல்லமல்கள் செய்கிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. நம்பிக்கையோட அமல் செய்யணும். ஏதோ எல்லாரும் வந்தாங்க நாமளும் வந்தோம், எல்லாரும் பாயசம் குடிச்சாங்க நாமளும் பாயசம் குடிச்சோம், எல்லாரும் ஆமீன் சொன்னாங்க நாமளும் ஆமீன் சொன்னோம், எல்லாரும் பள்ளியாசல்லே படுத்திருந்துட்டு சகருக்கு வீட்டுக்கு போனாங்க, நாமளும் பள்ளியாசல்லே படுத்திருந்துட்டு சகருக்கு வீட்டுக்கு போனோம், முடிஞ்சு போச்சு. இப்படி இருக்கக்கூடாது. லைலத்துல் கத்ர் என்கிற புனிதமான நாள் இது என்பதை உணரணும், அதுக்குண்டான அமல்களில் ஈடுபடணும். அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளை பற்றி குர்ஆன்ல சொல்வாங்க, ஒமா அதராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கலாம். இப்படி எல்லாம் கேட்டு பதில் சொல்றது குர்ஆன்ல அல்லாஹ் ரொம்ப ரொம்ப கம்மி. கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான், ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லுவான். சொல்லுங்கன்னா என்ன, ஒரு செய்யணும், எப்படி ஒரு செய்யணும் முடிச்சிருவான். ஒரு செய்யணும்னா என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு பதில் சொல்ல மாட்டான். இங்க அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த புனிதமான குர்ஆனை நான் லைலத்துல் கத்ருடைய இரவில் இறக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து கேட்கிறான், வமா அதராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா?
இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த கேள்வி இருக்குதுல்ல, இந்த கேள்வியே இது எவ்வளவு உயர்தரமான நாள் என்பதற்கு ஆதாரம். நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம முன்னாடி நின்று எல்லாரையும் வரவேற்றுட்டு இருக்கிறோம். நம்ம கூட நம்முடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் வர்றாங்க, வாங்க நாளைக்கும், வாங்க நாளைக்கும், வாங்க நாளைக்கும் அப்படின்னு உள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கும். தேவைப்பட்டா கொஞ்சம் கல்கண்டு, கொஞ்சம் பன்னீர், சில பேர் சந்தனம் எல்லாத்தையும் வச்சு ஊற்றி தெளிச்சு கல்கண்டை வாயில போட்டு உள்ள அனுப்புவோம். சாதாரண எல்லாரும் வர்றாங்க, போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தர் வந்த உடனேயே நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாயிட்டோம். வர்றாரு 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 மாதிரியா தான் கிடக்குது. எல்லாம் வந்த உடனே அவர் வந்த உடனே வாங்க வாங்க அப்படி கூப்பிட்டு அவர் உள்ள அனுப்பிட்டு சுத்தி இருக்கிறவங்க பார்த்து, யார் தெரியுது ஆளு, இவ்வளவு நேரமா எவ்வளவு பேர் வந்தாங்க, எவ்வளவு பேர் போனாங்க. இவர் ஏதாவது ஒரு சமயத்துல வாயை திறந்து இவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா அதை அறிமுகப்படுத்தினாரா? இல்லவே இல்லை. இவர் வந்த உடனே மட்டும் என்ன கேட்கிறாங்க நம்மள பார்த்து, யார் தெரியுமா ஆளு? இல்லப்பா எனக்கு தெரியும். மண்ணடியில இவர் பேரை சொன்னா அப்படியே மண்ணடியே அதுரும். அப்படிப்பட்ட ஆள் இவர். நல்லவரோ கெட்டவரோ ரெண்டாவது விஷயம், ஆனா இவர் பேர் சொன்னா அதுரும். அப்படிப்பட்டவர் இவரு. அப்ப ஒரு நல்ல ஒரு அவருக்கு ஒரு பிரத்யேகமான பண்புகள் இருந்தா அப்ப அவரை நம்ம என்ன செய்யறோம், சுட்டி காட்டுவதற்காக, சொல்லி காட்டுறதுக்காக அவரை பத்தி கேள்வி. அவர் யாரு தெரியுமா? சாதாரண ஆள் கிடையாது, பயங்கரமான ஆளாகும். சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப நல்ல மனுஷனாகும். சொல்லி காட்டுறமா இல்லையா? நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு ரொம்ப ஆளுங்களும் வரதான் செய்யறாங்க, எல்லா ஆளுங்களும் அது பாட்டுல போறாங்க. ஆனா ஒரு ஆளும் வர்றாரு, அவரை சுட்டி காட்டுறோம். இவர் யார் தெரியுமா, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஏன் அப்படின்னா மற்றவங்களை விட இவர் ஏதோ ஒரு விதத்தில தனிப்பட்ட ஆள், மற்றவங்களை மாதிரி கிடையாது. எல்லாரும் வந்தாங்க, எல்லோரையும் விட இவர் தனிப்பட்ட ஆள். அப்ப சுட்டி காட்டுறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த நாள் எவ்வளவு புனிதமான நாளாக இருந்தால், எவ்வளவு மகத்துவமான நாளா இருந்தா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சும்மா இந்த லைலத்துல் கத்ர்ங்கிற இந்த நாளை நான் அனுப்பி வச்சிருக்கிறேன், இதை நீங்க அமல் செய்யுங்கன்னு சொல்லாம வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். இப்ப வந்துட்டு போனாரே, அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யார் அந்த பையனே இல்லை, அவர் வெளிநாட்டுல இப்பதான் வந்திருக்காரு, சவுதியில இருந்து வந்து இறங்கி இருக்கிறார். அந்த பிள்ளையை பாருங்க, சொர்க்கவாதியை பார்க்கணும்னா அந்த பிள்ளையை பாருங்க, காலையான பிள்ளை. ஒன்ன இல்ல ஒன்ன செல்லும், இப்போ செல்லும். அவன் தான் டெய்லி என் பையனை கேட்டார் தெரியுமா? டெய்லி கரெக்டா வந்து முன்னாடி உட்கார்ந்து முழுசா 27 நாளும் முழு பையனை கேட்ட பிள்ளை அந்த பிள்ளை தான். தனியா அவனுக்கு பாராட்டுகள் வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு எவ்வளவு பேர் பாயாசம் கொடுத்தாங்க, இந்த பாருங்க எவ்வளவு பேர் நிக்கிறாங்க, எவ்வளவு பேர் எஞ்சி போறாங்க, எவ்வளவு பேர் வர்றாங்க. நான் அவங்க எல்லாம் சொல்லாம இவனை மட்டும் ஏன் சொல்றேன்? பிரத்யேகமான ஆளு, சாதாரண ஆள் கிடையாது, பிரத்யேகமான ஆள். அதே மாதிரிதான் அல்லாஹ் கேட்கிறான், அம்மா அதராக்க மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா? அது எல்லா நாளையும் மாதிரி ஒரு நாள் நீங்க நினைச்சுக்காதீங்க, அது ஒரு விசேஷமான நாள். எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த ஒரே ஒரு நாள் லைலத்துல் கத்ர்ங்கிற அந்த ஒரே ஒரு நாள் 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய ஒரு நாள். 1000 மாசம்னா 83 வருஷம், 4 மாசம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு. ஒரு இரவனுடைய அமல் ஒரு நூற்றாண்டின் அமலுக்கு சமம். சாதாரணமானதா? இதை போய் நம்ம 21, 23, 25 எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். கவலையா இருக்கா இல்லையா? இன்னைக்காச்சும் வந்துட்டோமே நினைக்கிறீங்களோ? கவலைப்படுங்க தயவு செய்து. 27 வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ். ஆனா 21 ஒருவேளை லைலத்துல் இருந்தா மிஸ் பண்ணிட்டோமே. இவ்வளவு ஒரு நூற்றாண்டின் அமலை நமக்கு தரக்கூடிய ஒரே ஒரு இரவு தானே, ஒரு நாள் ஃபுல்லா கூட கிடையாது, ஒரு இரவு மட்டும் தானே. 21, 23, 25 போயிடுச்சு. ஒன்னே இன்னும் பாக்கி இருக்கு, 29. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை என்ன செஞ்சிடக்கூடாது, இன்ஷாஅல்லாஹ் விட்டுறக்கூடாது. அப்ப இப்ப முடிவு பண்ணிடணும், 27 வந்தோமா 29 மிஸ் பண்ணாம அதுலயும் வந்து இன்ஷாஅல்லாஹ் அமல்களை செஞ்சு எப்படியாவது லைலத்துல் கத்ர் கன்ஃபார்மா நான் அடைஞ்சிட்டேன் என்கிற அந்த தைரியத்தோட, அந்த சந்தோஷத்தோட நாம ரமலான விடையளிப்பு கொடுக்கணும். அல்லாஹ் சொல்றான், 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாசம்னு சொல்லல, 1000 மாசத்தை விட சிறந்ததுன்னு சொல்றான். எவ்வளவு சிறந்தது சொல்லல. 1 மடங்கா, 2 மடங்கா, 10 மடங்கா, 100 மடங்கா, 1000 மடங்கா, எவ்வளவு சிறந்தது சொல்லல. ஏன் சொல்லல? ஏதாவது சிறந்ததுக்கு ஏதாவது ஒரு சிறந்தது, ஏதாவது லிமிட் இருக்குன்னா இல்லையா? ஆனா இந்த லைலத்துல் கத்ருடைய அமலை பொறுத்தவரை, இந்த நாள்ல நம்ம அமல் செய்வோம், இந்த அமலை பொறுத்தவரை லிமிட் கிடையாது. எல்லாத்துக்கும் இவ்வளவு நன்மை கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. யார் யார் எந்தெந்த அடிப்படையில எவ்வளவு அமல் செய்யறாங்களோ அதை கவனிச்சு அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். 20 ரக்காத் தான் எல்லாரும் சொல்லிருக்கோம் தராவீஹ். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நன்மையா? இல்ல, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அல்ல.
ஒருத்தர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினதுல இருந்து ஃபேன் எத்தனை இருக்குன்னு எண்ணி பார்த்து முடிச்சிருப்பாரு. ஒருத்தர் எத்தனை லைட் இருக்குன்னு பார்த்து முடிச்சிருப்பாரு. ஒருத்தருக்கு இப்படி யோசனை வரும், பள்ளிவாசல் அல்ஹம்துலில்லாஹ் போன தடவை போன ரமலான்ல இதே சமயத்துல லைலத்துல் கத்ர்ல பள்ளிவாசல் முடியாம இருக்கு, கிஃப்ட் வேலை முடியாம இருக்கு அப்படின்னு அது ரொம்ப கவலையோட சொன்னாங்க. பரவாயில்லையே, இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு, நினைச்சு கொடுத்துட்டோம், அடுத்து என்ன, நெக்ஸ்ட் என்ன, பள்ளிவாசல் ஏசி போட்டா என்ன, சிலர் அப்படி யோசிச்சிருப்பாங்கன்னு சொல்றேன். எடுத்துக்கலையா அப்படி யோசிக்கலையா? யாருக்காக அப்படி ஒரு யோசனை வந்து ஃபுல்லா எவ்வளவு ஆகும்? இங்க அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் மூச்சை விட்டு ஆசா ஓதிட்டு இருப்பாரு. மூச்சு விட்டாருன்னா போச்சு, நின்றும். அதனால மூச்சு விடாம கஷ்டப்பட்டு எவ்வளவு இது வந்தாலும், காரல் வந்தாலும், எச்சி வந்தாலும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அவரு போய் சேர மாட்டோமா அப்படின்னு போய்கிட்டு இருப்பார். இவர் பின்னாடி நின்று எப்படி அடைக்கலாம், இத இங்க என்ன போடணும், அங்க என்ன போடணும், அப்படியே சில பேருக்கு ரவுண்டு போயிருக்கு. அப்ப இவருக்கும் ஒருத்தர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினதுல இருந்து அந்த என்ன ஓதுறாங்கன்னு முழுசா கேட்டு அமைதியா கேட்டு அல்லாஹ்வையே நினைச்சு அப்படியே ஒருத்தர் கொண்டிருப்பாரு. இவருக்கும் ஒரே மாதிரி அல்லாஹ் நம்மையே கொடுப்பான். அவர் ரொம்ப இஸ்லாத்தோட அல்லாஹ்வுடைய ரொம்ப அல்லாஹ்வை மட்டுமே நினைச்சு தொழுத மனுஷன். ஆனா இவர் அப்படி இல்லை, பலதை யோசிச்சு தொழுதார். பள்ளியாசலுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சது நல்லதுதான், ஆனா அதை எப்ப நினைச்சிருக்க கூடாது, தொழுகையில நினைச்சிருக்க கூடாது. தொழுகையெல்லாம் முடிஞ்சு அஜத் பயான் ஆரம்பிச்ச பின்னாடி நினைச்சாலும் பரவாயில்ல, தப்பு கிடையாது, இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. முன்னாடி என்ன செய்யக்கூடாது, தொழுகையில் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அப்ப நினைச்சதுனால அவருக்கு உண்டான அந்த நன்மை கொஞ்சம் கம்மி தான். அப்ப லைலத்துல் கத்ருடைய இந்த இரவு எல்லோருக்கும் ஒரே மாதிரியான நன்மையை தராது. யாரு எந்த அளவுக்கு இஹ்லாஸோடு அமல் செய்யணுமோ அந்த அளவுக்குண்டான நன்மைகள் கிடைக்கும். ஆனா அல்ஃபு மின ஷஹர் 1000 மாதத்தின் நன்மை என்பது கன்ஃபார்ம். 83 வருஷம் 4 மாதத்தினுடைய நன்மை என்பது கன்ஃபார்ம். அது எல்லாத்துக்கும் கிடைக்கும், அவர் எப்படி தொழுதிருந்தாலும் கிடைக்கும். நல்ல தொழுதவங்களுக்கு அதை விட எவ்வளவுங்கிறதான் பிரச்சனையே தவிர இதை விட குறையாது. பயப்பட வேண்டியதில்லை, இதை விட 1000 மாதங்களை விட குறையாது. இதை சொல்றதுக்கும் பயமா தான் இருக்கு. சில பேர் என்னன்னா, அப்படியா, ஐயோ நான் தெரியாமலே இப்படி சொல்லிட்டேன், அப்ப அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் வேற எதையாவது நினைக்கிறேன். ஏன் இது கன்ஃபார்மா கிடைக்கிறது, அது போதும், சேர்த்து 100 வருஷம் அமல் செஞ்ச போதாதான், இதுக்கு மேல பேராசையா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பயன் பண்றாரு பிள்ளைங்கள்ட்ட, சின்ன பசங்க மதரசா பிள்ளைங்க, டேய் கரெக்டா 40 நாள் எல்லாரும் இமாம் ஜமாத்தோட கரெக்டா தொழுதுட்டா 41வது நாள் நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட், யாரு தொழுறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல பெரிய கிஃப்டா நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அதான் சொன்னார். பிள்ளைங்க அல்ஹம்துலில்லாஹ் கரெக்டா நோட் போட்டு கிளீனா வந்து ஒவ்வொரு நேரத்துக்கும் அந்த கையெழுத்து வாங்கி கிளீனா ஒரு பையன் 40 வருஷம் கிளீனா முடிச்சுட்டான். 40 நாளும் 5 வக்து தொழுகைய இமாம் ஜமாத்தோட ஃபர்ஸ்ட் தொழுது 40 நாள் முடிச்சுட்டான். அப்படி முடிச்சா நாம என்ன பரிசு வாங்கி கொடுக்கலாம் சொல்லுங்க பாப்போம்? பேனாவா, பென்சில் பாக்ஸ்? அப்படி கொடுக்கறதுனாலதான் எவனுமே அமல் செய்ய மாட்டாங்க. ஏதோ ஒரு வாஷிங் மிஷின், ஏதோ ஒரு ஏசி, ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜ், அப்படி கொடுத்தா எவ்வளவு பேர் அமல் செய்யற பிள்ளைங்களை உருவாக்கி இருக்கலாமா இல்லையா? அவன் 41வது நாள் அசத்துல வர்றான், ஹஸரத் 40 நாள் 5 வேளை தொழுக ஃபுல்லா குடிச்சிட்டேன், பிரைஸ் தர்றேன், நீங்க கொடுங்க. அவர் சொன்னாராம், அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம், எந்த ஒரு அமலையும் சரி 40 நாள் நம்ம தொடர்ந்து அந்த அமலை செஞ்சுக்கிட்டே இருந்தா அதுல நமக்கு ஒரு ஈடுபாடு கிடைச்சிடும். கண்டிப்பா நாம இதை செய்யணுங்கிற ஒரு நல்லெண்ணம் கிடைச்சிடும், ஒரு ஈடுபாடு கிடைச்சிடும். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் உனக்கு அந்த ஈடுபாடு வந்துடுச்சு. இனி நீ எங்க போனாலும் ஜமாத் தொழுகை என்ன செய்ய மாட்ட, விட மாட்டேன், நீ எதையும் செய்ய மாட்டேன். இனி கரெக்டா நீ ஜமாத் தொழுதுருவேன். நான் உனக்கு தர்ற கிஃப்ட் என்ன அப்படின்னா இந்த கிஃப்ட் தான். எந்த கிஃப்ட்? இனி நீ கரெக்டா தொழுவியே, அதான் நான் கொடுக்குற கிஃப்ட், இதை விட வேற என்னடா உனக்கு வேணும் அப்படின்னு என்ன மாதிரி அசர்த்து அவனை மாதிரி கேட்டார். அதுக்கு அவன் சொன்னானா, இந்த அஜஸ்மார்களை பத்திலாம் எனக்கு நல்லா தெரியும் அஜஸ்ட், நீங்களாம் எப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியே மீறி போனா ஒரு பென்சில் பாக்ஸோ, ஒரு அள்ளி ரப்பர் பாக்ஸோ, அது ஒரு பேனாவோ வாங்கி கொடுத்து காரியத்தை முடிச்சிருவீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் ஒன்று செய்யாமலேயே சொல்றேன். நானா 40 நாள் தொழுது பெரிய விஷயம் இல்லை, ஒன்று செய்யாம தொழுதுன்னு வந்து பிரைஸ் கேட்டா எப்படி கொடுக்க முடியும்? அதே மாதிரி சில பேர் என்னன்னா 83 வருஷம் அமல் கண்டிப்பா கிடைச்சதுன்னு சொன்ன உடனே அப்படியா அப்போ போதுமே அப்படின்னு நினைப்பு வந்துடக்கூடாதா இல்லையா? அதனால நாம நினைக்கணும், இதை நினைக்கணும்,
நாம செய்யற அமல் கரெக்டா இருந்தா கன்ஃபார்மா கிடைக்கும், அது உறுதி. ஆனா நம்ம செய்யற அமல் கரெக்டா இருக்கா, அதுதான் பிரச்சனை. அங்கதான் பிரச்சனை. தக்பீர் கட்டணமே ஒழுங்கா கட்டணுமா, ருக்கு பானமே ஒழுங்கா போகணுமா, சஜிதா சரியா இருந்ததா, அத்தகையா கரெக்டா ஓதணுமா, இமாம் சலாம் கொடுத்த பிறகுதான் சலாம் கொடுக்கமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இமாம் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியா ரொம்ப பேர் சில இமாம்கள் ரொம்ப அழகா கிராத்தம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படிங்கிறார். அவர் அசலாட்டு போறதுக்குள்ள இவன் கொடுத்து முடிச்சுட்டு என்னடா இருந்துகிட்டே இருக்கிறார் சீக்கிரம் திரும்ப ரெண்டாவது சலாம் கொடுக்கும்போது ஆரம்பிப்பார் அஸ்ஸலாமு அலைக்கும், அதுக்குள்ள அவன் கொடுத்துட்டு எஞ்சி போயிடுவான். இமாம் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம சலாம் கொடுத்துட்டா அந்த 4 ரக்காத் தொழுகவே வீணா போயிடும், வேஸ்ட். அந்த தொழுகையே நமக்கு கூடாம போயிடும். ஏன்? இமாம் எவ்வளவு லேட்டா சலாம் கொடுத்தாலும் சரி, அவர் கூட தான் சலாம் கொடுத்தாலும், அவர் கொடுத்த பின்னாடி தான் கொடுத்தாலும், அவர் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்காரு, நம்மளால முடியாது, நாம சீக்கிரம் போகணும் அப்படின்னு நினைச்சா தொழுகையினுடைய பிரயோஜனமே கிடைக்காது. அல்லாஹ் இமாம் சாஹிப் ருக்குவுக்கு போறதுக்கு முன்னாடி நாம ருக்குவுக்கு போயிடும், அவர் அல்லாஹ்னு சஜ்ஜாக்கு போறதுக்கு முன்னாடி நாம சஜ்ஜாக்கு போறோம். சில இடங்கள்ல சில ஆலிம்கள் இருப்பாங்க, கொஞ்சம் மோட்டாவா இருப்பாங்க, கொஞ்சம் பாடியா இருப்பாங்க, அவங்க சஜ்ஜா செய்யறது அவ்வளவு சீக்கிரத்துல செய்ய முடியாது. டக்குன்னு உடனே இப்ப நான் இருக்கிறேன், சின்ன பேர் மாதிரி இருக்கிறேன்ல, என்ன சஜ்ஜா செய்ய சொன்னீங்கன்னா டக்குன்னு வந்துருவேன், ரொம்ப லேட் ஆகாது. ஆனா கொஞ்சம் பாடியா இருக்கிறவர் அவர் நீங்க சஜ்ஜா செய்யுங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு அல்லாஹ்னு சொல்லி போறதுக்குள்ள நாம என்ன செஞ்சிருவோம், என்ன மாதிரி ஆள் என்ன செய்யறது, அல்லாஹ் ஆரம்பிச்சார்ல அப்ப சஜ்ஜாக்கு போயிருப்பாருன்னு நினைச்சிட்டு அக்பர் சொல்றதுக்கு முன்னாடி நான் சஜ்ஜா போயிடுறது. அவரு எனக்கு பின்னாடி தான் மெல்லமா வந்துகிட்டு இருப்பார், 2 கிலோமீட்டர் தாண்டி. நான் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருது, சஜ்ஜால போய் விழுந்துடுறது. இப்ப எனக்கு என்ன ஆகும்னா அந்த தொழுகையே கூடாம போயிடும். இப்ப 83 ஆண்டு 4 மாதங்களுடைய இந்த நன்மை உறுதி. ஆனா அந்த நன்மைக்கு தகுந்த அமலாக நம்முடைய அமல் இருக்கா, இது யோசிக்கப்பட வேண்டியது. அப்புறம் அல்லாஹ் சொல்றான் கைரும் மினல் ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ். இந்த நாள்ல அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா மலக்குமார்களை இறக்குறான். ஒரு ரூஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்குறான். பொதுவா இந்த மலக்குமார்கள் இறங்குறதுங்கிறது இன்னைக்கு மட்டும் நடக்கிற காரியம் அல்ல, டெய்லி நடக்கிற காரியம். ஒவ்வொரு நாளும் 2 ஷிஃப்ட் அல்லாஹ் வச்சிருக்கான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய ஹதீஸ், காலையில சுபுஹ் நேரத்துல ஒரு கூட்டம் மலக்குமார்களுடைய கூட்டம் வருவாங்க. கூட்டம் வந்த உடனே இந்த நைட் ஷிஃப்ட் பார்த்தாங்கல்ல அவங்க போயிடுவாங்க. இவங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் ஷிஃப்ட் பார்ப்பாங்க. அப்புறம் மகரிபில இன்னொரு கூட்டம் வந்து இவங்களை அனுப்பி விடுவாங்க. இப்படி 2 ஷிஃப்ட் டெய்லி நடக்குது வேலை. என்ன செய்வாங்க அப்படின்னா அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. எங்கெங்க அல்லாஹ்வை திக்ர் செய்றாங்க, எங்க அல்லாஹ்வை பத்தி பேசுறாங்க, எங்க அல்லாஹ் ரசூலை பத்தி பேசப்படுது, இது மாதிரியான தீனுடைய மஜ்லிஸ்களை தேடி அடைவாங்க. எங்க நடக்குதோ அங்க வந்து நின்றுட்டு சுத்தி இருக்கிற அந்த சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா மலக்குமார்களையும் கூப்பிடுவாங்களாம். இங்க வாங்க, இங்க வாங்க, இங்கதான் பயான் நடக்குது, இங்கதான் திக்ர் நடக்குது அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். எல்லா மலக்குமார்களும் வருவாங்களாம். மலக்குமார்கள் எல்லாரும் வந்து அந்த சபையை சூழ்ந்துக்குவாங்களாம், அந்த சபையை நிறைச்சிருவாங்களாம். மலக்குமார்களுடைய பரக்கத்தால் அந்த சபை பரக்கத்துரிய சபையாக மாறி போயிடுமா. நீங்க கூட அனுபவிப்பீங்க. இப்போ எல்லா நாளும் தொழுத மாதிரி இன்னைக்கு 27ல தராவி ஃப்ரீயா தொழுதுக்க முடியாது. இந்த பக்கம் ஒருத்தர் இப்படி இடிச்சிருப்பாரு, அந்த பக்கம் ஒருத்தர் அப்படி இடிச்சிருப்பாரு. எல்லா நாளும் பயான் எவ்வளவு ஃப்ரீயா உட்காந்து பயான் கேட்டோமோ அப்படி இன்னைக்கு கேட்க முடியல, நெருக்கி உட்கார்ந்து சொல்றோம். நீங்க நினைக்கலாம் இங்க இன்னைக்கு ரொம்ப பேர் வந்திருக்காங்க அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போல. இடையில மலக்குமார்கள் உட்கார்ந்துருக்காங்க, அவங்களும் சேர்ந்து என்ன செஞ்சுட்டாங்க, மஜ்லிஸ்களை நிறைச்சிடுறாங்க. இப்ப இவங்க டெய்லி வர்றாங்க. அப்போ இந்த நாள்ல மட்டும் மலக்குமார்கள் இறங்குறாங்க அல்லாஹ் சொல்றதுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த நாள்ல மலக்குமார்கள் இறங்குறாங்கன்னு சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இந்த நாள்ல விசேஷமான மலக்குமார்கள் வர்றாங்க. அந்த மலக்குமார்கள் டியூட்டி எப்பவுமே காலையில வருவாங்க, சாயங்காலம் போவாங்க, டியூட்டி மலக்குமார்கள் அவங்க எல்லாம். இப்ப இன்னைக்கு இறக்கப்படுகிற இந்த மலக்குமார்கள் இருக்கிறாங்களே, இவங்க டியூட்டி மலக்குமார்கள் அல்ல, அவங்க எப்பவும் போல வந்துட்டாங்க, அவங்க எப்பவும் போல இருக்கிறாங்க. இவங்க இன்றைய நாளைக்காக வேண்டி மட்டுமே அனுப்பப்படுகிற விசேஷமான மலக்குமார்கள். ஏன் ஜட்டு உங்கள்கிட்ட வந்து அல்லாஹ் சொன்னானா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா, அல்லாஹ் அப்படித்தான் குர்ஆன்ல சொல்றான். இந்த நாள்ல வர்ற மலக்குமார்கள் விசேஷமானவர்கள் என்பதற்கு ஆதாரமா அடுத்த வார்த்தையை பார்க்கணும். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், ரூஹும் இறங்குகிறார். யார் அந்த ரூஹு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துனா யாரு?
நபிமார்களுக்கு வகி கொண்டு வரக்கூடியவர். ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ்விடமிருந்து வேதத்தை அல்லாஹ் சொல்லுவான், அங்கே வாங்கிட்டு வந்து இங்க நபிட்ட வந்து சொல்லுவார். இதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வேலை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தான் அல்லாஹ்வின் மூலமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இவங்க வேலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஃபாத்தோட வஹி நின்று போச்சு. வஹி நின்றதோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வேலை நின்று போச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதுக்கு பிறகு பூமிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அச்சா, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்றான், அந்த மலக்க யாரு? மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவங்கள நான் நபிமார்களுக்கு வகி கொண்டு வர்றதுக்கு மட்டுமே வச்சிருந்த ஆளு. அந்த மலக்க கூட இந்த நாளையில நான் இறக்கி வைக்கிறேன் உங்களுக்காக. நமக்காக யார் வர்றா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வர்றாங்க. சரி, அவங்க வர்றதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? பொதுவாகவே நம்ம எதுவுமே ஆத்துல போட்டாலும் கலந்து போடுவோமா இல்லையா? என்ன பிரயோஜனம் கிடைக்குதுன்னு பார்ப்போமா இல்லையா? அது வர்றாங்களாம், அப்புறம் என்னன்னு தெரியாது. அடப்போப்பா, அவர் வந்தா என்ன விளையாட போன வந்தா என்ன தருவார்? எல்லாத்துக்கும் 10,000 ரூபாய் பணம் கொடுப்பார். என்ன கொடுக்க மாட்டாரா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்வாங்க? எல்லாத்துக்கும் 10,000 ரூபாய் பணம் கொடுப்பாங்க. அப்படின்னா அல்லாஹ் அக்பர், பள்ளியாத்தில் 10 இன்னொரு 5 மாடி மேல கட்டணும். ஆனா அப்படி சொல்லாததனுடைய விளைவுதான் அதுக்கு கூட வரமாட்டேங்கிறாங்க. என்ன செய்யறார்? அதுவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தா இந்த ஆயத்தை கவனிங்க. பொதுவாக குர்ஆன் ரொம்ப சும்மா சாதாரண பார்த்துட்டு போறது அல்ல. குர்ஆன் அது எங்க இறங்கிச்சு, எத்தனாவது ஆயத்துல வருது, எந்த சூறால வருது, ஒவ்வொன்றையும் அல்லாஹ் ஒவ்வொரு லிங்க் வச்சிருப்பான். ஒவ்வொரு ரகசியங்களை புதைச்சு வச்சிருக்காங்க. சாதாரணமானது அல்ல குர்ஆன். நீங்க இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த சூரா இருக்குல்ல, இந்த சூராக்கு முன்னாடி உள்ள சூரா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீக்கு அடுத்துதான் அல்லாஹ் இந்த இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் சூராவை சொல்றான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் இருக்கே, அது எப்ப இறங்கிச்சு சொல்லுங்க? முதல்ல இறங்குனது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையில அல்லாஹ் வணக்கம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது முதலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வர்றாங்க. வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய நெஞ்சோட அணைத்து கொண்டு முஆனகா செஞ்சு திரும்ப விட்டுட்டு சொல்லுவாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உங்கள் அல்லாஹ்வுடைய பெயர் கூறி நீங்கள் ஓத ஆரம்பிப்பீராக என்று சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மா அன பிகாரின், நான் அப்படி படிக்கிறவன்லாம் இல்லையே, நான் அப்படி படிக்கிறவன்லாம் இல்லையே, நான் படிப்பெல்லாம் கத்துட்டு வராதவனாச்சே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, திரும்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இருத்தி அணைச்சி திரும்ப விடுவாங்க. விட்டுட்டு சொல்லுவாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, மா அன பிகாரின். திரும்பவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஆனகா செய்வாங்க. செஞ்சுட்டு திரும்ப விடுவாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடகடகடகடன்னு ஓத ஆரம்பிப்பாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் கலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம். அவர் சொல்றது அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத ஆரம்பிச்சுவாங்க. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடமிருந்து எதையெல்லாம் கேட்டார்களோ கொஞ்சம் கூட தப்பில்லாமல், ஒரு ஆயத்து விடாமல், ஒரு வரி விடாமல், ஒரு எழுத்து விடாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஆற்றல் கிடைச்சிச்சு. இதுவரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எந்த ஆற்றல் இல்லையோ, நபித்துவ ஆற்றல் இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த கட்டிப்பிடிப்புக்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த ஆற்றல் வருகிறது. இங்கே அடுத்த சூறாவிலேயே அல்லாஹ் சொல்கிறார், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அதராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ் ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அல்லாஹ்வுடைய அனுமதியோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இன்று உங்களிடத்தில் வருகிறார். அப்ப வந்து என்ன செய்றாரு? அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி இருத்தி அணைத்து தன்னுடைய அந்த விஷயங்களை, தன்னுடைய ஆன்மீக சக்திகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார்களோ, அதே போல இன்றைய இரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நம் எல்லோரிடத்திலேயும் முஆனகா செய்கிறார்கள். என்ன நீங்க ஏதோ பார்த்துட்டே இருந்து மாதிரியே பேசுறீங்களே,
மானக்கா செஞ்சது பாத்தீங்களா, யார்கிட்ட வந்து மானக்கா செஞ்சாரு அப்படி கேட்கறதுக்கு சில இளைஞர்கள் நம்ம இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு பதில் கொடுக்கணுமா இல்லையா? ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாரு. எப்படி வர்றாரு அப்படின்னா, வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது நான் பக்க ஹன்லலா ஹன்லலாவான நான் முனாஃபிக் ஆயிட்டேன். முனாஃபிக் அப்படின்னா நயவஞ்சகன். இங்க இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கிறது, பின்னாடி போனோம்னா வேற மாதிரி ஆயிடுறது. இங்க இருக்கும்போது நீங்க பேசினா சூப்பரா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போன உடனே இந்த மனுஷன் பையனே 27 நாள் எப்படிதான் உட்காந்து கேட்டாங்களே தெரியல அப்படின்னு சொல்றது. இருக்கிறத பார்த்தா 2 பேர் சொல்றீங்க தெரியாது. இங்க ஒரு மாதிரி பேசுறது, யார்கிட்ட பாக்குறோமோ அவங்கள ஆஹா உங்களை விட்டு ஆளே கிடையாது, ராஜா நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் இவனெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்றோமா இல்லையா, இதுக்கு பேர் தான் முனாஃபிக். ஒரு இடத்துல ஒரு மாதிரி, இன்னொரு இடத்துல வேற ஒரு மாதிரி. ஹன்லலா ரலியல்லாஹு என்ன நிஃபாக் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும்போது, அவருடைய சபையில இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பத்தி பேசுறாங்க. அப்ப இவங்களுக்கு ஏதோ சொர்க்கத்திலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தினுடைய அதாபுகளை பத்தி சொல்றாங்க. அப்ப இவங்களுக்கு நரகத்திலேயே இருக்கிற மாதிரி ஃபீலிங். இதே வீட்டுக்கு போயிட்டா மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்கிறார், அப்ப சொர்க்கத்தை பத்தியோ நரகத்தை பத்தியோ நினைக்கல. நம்ம அளவுக்கு கிடையாது. நாம கேட்டுட்டு வெளியில போன உடனே மறந்துருது, அப்படி இல்லை. வீட்டுக்கு போனாதான், வீட்டுக்கு போனா விட மறக்கிறதுதான் இல்ல, வீட்டுக்கு போனா மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்கிறத என்ன நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னா, அங்க இருக்கும்போது சொர்க்கத்திலே இருக்கிற மாதிரியும் நரகத்தினுடைய வேதனை எல்லாம் பயந்துட்டு இருந்தோமே, வீட்டுக்கு வந்த உடனே அதை மறந்துட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கிறேன்னு, இது தப்பாச்சு, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு என்கிட்ட இந்த நிஃபாக் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், என்ன அன்லலா, என்ன நாப்பக்கங்கிற என்ன விஷயம்? அவர் சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ், இப்படி உங்கள்ட்ட இருக்கும்போது நான் ஒரு மாதிரி இருக்கேன், வீட்டுக்கு போனா வேற மாதிரி மாறிடுறேன். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யா அன்லலா இன்னக்கும் லவ் குன்தும் அலா தில்கல் ஹாலா லஸாஃபஹத்துக்குமுல் மலாயிகத்து ஃபித்தரீன். ஏன் முன்னாடி இருக்கும்போது எந்த நரக பயத்தோட, எந்த சொர்க்கத்தினுடைய ஆசையோட, எந்த தக்குவாவோட, எந்த இஹ்லாஸோட இருக்கிறீங்களோ அதே மாதிரி எல்லா நிலைமையிலேயும் எல்லா நேரத்திலேயும் நீங்க இருந்தா, எப்பெல்லாம் அந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ அப்போதெல்லாம் நீங்கள் நடந்து போகிற பாதைகளில் கூட மலக்குமார்கள் வந்து உங்களிடத்தில் முசாஃபஹா செய்வார்கள். ஸல்லல்லாஹு சொல்ற வார்த்தை, வலசாரத்துக்கும் ஜுவரிக்கும் வஅலா ஃபிராஷிக்கும், உங்களுடைய வீட்டில் வந்து உங்களை சந்திப்பாங்க, உங்களுடைய படுக்கை அறையில் வந்து உங்களை சந்திப்பார்கள். வலாக்கின் யா ஹன்லலா சாஅத்தன் ஃபசாஅத்தன், ஆனாலும் ஹன்லலா அவர்களே, மனுஷனா பிறந்தவன் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்படி இருக்கத்தான் செய்வான். நாம வேற மாதிரி நினைக்கக்கூடாது. அப்படி இப்படின்னா பரவாயில்ல, இன்னைக்கு மட்டும் தொழுது போவோம், நாளைக்கு அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம், அந்த அப்படி இப்படி இல்லை. ஸல்லல்லாஹு சொல்ற அப்படி இப்படி என்னது, எப்பவுமே அதே நிலைமையில மூழ்கி இருக்காம கொஞ்சம் உலகத்தினுடைய தொடர்புகளிலேயும் சேர்ந்து இருப்பவன் தான் மனிதன். உலகத்தை ஒட்டுமொத்தமா ஒதுக்கிட்டு இப்படியே இருக்கிறவன் நல்ல, ஆனா அப்படி இருக்கிற ஒரு நிலைமை இருக்கு. அப்படி இருந்தா மலக்குமார்கள் முசாஃபஹா செய்வாங்க. அப்ப மலக்குமார்கள் சாதாரண மனிதர்களிடத்தில் முசாஃபஹா செய்வாங்க என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, இந்த நாள்ல இறங்குறாங்கன்னா எதுக்கு இறங்குறாங்க, இறங்கி நமக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க, நம்மிடத்தில் முசாஃபஹா செய்யறாங்க, நம்மகிட்ட முஆனகா செய்யறாங்க, ஆற தழுவுறாங்க. இதெல்லாம் மலக்குமார்கள் செய்யற வேலை. அதனாலதான் அதுல பாதியாவது நாமளும் செய்வோம். ஈதுடைய தினத்துல, மற்ற நாட்கள்ல, சந்தோஷமான நாட்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் முசாஃபஹா செஞ்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் முஆனகா செஞ்சு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவோம். அதையும் இப்ப வேணான்ட்டாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் தேவையில்லாது, வாழ்க்கையே கிடையாது, வாழ்க்கையெல்லாம் சொல்லக்கூடாது. பின்ன என்னைய செய்யணும், சொல்லு முடிச்சாச்சா, ஆமா பிரியாணி சாப்பிட போங்க. பிரியாணி சாப்பிட்டுட்டு தியேட்டர்ல எத்தனையோ படம் ஓடுது, எவ்வளோ இடத்துல என்ன நடக்குது, போக வேண்டியதானே, சும்மா பள்ளியாசல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த முசாஃபஹா முஆனகா இருக்க, இதெல்லாம் சும்மா ஏதோ ஒரு கடமை நினைக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, நீங்க 2 பேர் முசாஃபஹா செய்றீங்க, 2 பேரும் கைலாக்கு செஞ்சுக்கிறீங்க, முசாஃபஹா செஞ்சு நீங்க 2 பேரும் பிரியும் போது உங்கள் இருவருடைய பாவங்களையும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சிடுறான். நீங்க அவர்கிட்ட என்ன சொல்றீங்க தெரியுமா, தக்கப்பல் அல்லாஹ், சும்மா கையை கொடுக்க கூடாது,
கையை கொடுக்கும் போது துவா செய்யணும். ஸல்லல்லாஹு துவா ஓதி கொடுத்துறாங்க நமக்கு. தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் வ கஃபரல்லாஹு லனா வ லக்கும். இத முஸாஃபஹா செய்யும்போது சொல்லணும். தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும், அல்லாஹ் எங்களையும் உங்களையும் ஏற்றுக்கொள்வானாக. வ கஃபரல்லாஹு லனா வ லக்கும், அல்லாஹ் எங்களுடைய பாவத்தையும் உங்களுடைய பாவத்தையும் மன்னிப்பானாக. இப்படி சொல்லிதான் முஸாஃபஹா செய்யணும். இப்படி முஸாஃபஹா செஞ்சுட்டு பிரியறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் என்ன செஞ்சிடறானா, நம்மளுடைய துஆ பரக்கத்துல அவருடைய பாவத்தை மன்னிச்சிடறான், அவருடைய துஆவுனால நம்முடைய பாவத்தை மன்னிச்சிடறான். முஸாஃபஹா சும்மா கிடையாது. ஹாய், ஹவ் ஆர் யூ, ஃபைன், அதுக்கு பேர் முஸாஃபஹாவா? அது என்னமோ கழுவிட்டு கை கொடுக்குறான்னு சொல்லுவாங்க இல்லையா, கழுவ தெரியாதவங்கலாம் கை கொடுக்குறாரு. தொடச்சி போடுறவனுடைய ஸ்டைல் அது. கழுக தெரியாம தொடச்சி போட்டுட்டு நாக்கமா அலைறானே, அவனுடைய ஸ்டைல் அது. ஹாய், நாம கழுக தெரிஞ்சவங்க. அப்படித்தான் அல்லாஹ் பாராட்டுறான் நம்மளை பார்த்து. குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, இன்னல்லாஹு யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், அல்லாஹ் சுத்தமானவர்களை விரும்புகிறான். இந்த ஆயத்தை இறங்கின உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு ஊர் இருக்கு மதீனாவுக்கு பக்கத்துல, அந்த ஊர்ல உள்ள மக்கள் அவர்கள் குறித்துத்தான் அல்லாஹ் இப்படி ஒரு விசேஷமான தன்மையை அவங்கள விரும்புறான், அவங்க சுத்தமானவங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல போய் விசாரிக்கிறாங்க, என்ன உங்கள்ட்ட என்ன இருக்குன்னு. அவங்க சொல்றாங்க, நாங்க தண்ணீரை வைத்து சுத்தம் செய்கிறோம். சாதாரண நம்ம எப்பவும் தான் செய்யறோம். சாதாரண இந்த விஷயத்தை தண்ணியால சுத்தம் செய்யறது எவ்வளவு உயர்ந்ததுன்னா, அல்லாஹ் தஹாரத்தின் உச்சக்கட்டம், மிக உயர்தரமான சுத்தம் அப்படின்னா அது தண்ணி தான். தண்ணியால சுத்தம் செய்யறது தான். அவங்களை பத்தி அல்லாஹ் அந்த சுத்தம் செஞ்சவங்களை நான் விரும்புறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். நாம எல்லாம் தண்ணியில சுத்தம் செய்யறவங்க. அதனால நாம எப்படி முஸாஃபஹா செய்யறோம்? அந்த கையை கொடுத்து துஆ செஞ்சு உங்க பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கட்டும், எங்க பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கட்டும், அப்படி துஆ செய்யறோம். கழுகாம தொடச்சிட்டு போறவன் எப்படி துவா செய்யறான்? கையை கொடுத்து ஹாய் ஹாய். அவன் சொல்லும் போதே பாருங்களேன், ஹாய் ஹாய் தான் சொல்றான். உங்களுக்கு அது வேற மாதிரி ஹாய் அப்படின்னு உழுகு, அது ஹாய் கிடையாது. ஹாய் உழுகு, ஹாய் ஹாய். சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்களே, அம்மா ஹாய் போயிட்டேன் அப்படின்னு, அந்த ஹாய் தான் அது. முஸாஃபஹா சாதாரண ஒரு சின்ன ஏதோ ஒரு சாதாரண ஒரு வேலை கிடையாது, அது ஒரு துஆ. அந்த துஆவுனால என்ன ஏற்படும் தெரியுமா? மனசுக்கும் சந்தோஷம் ஏற்படும். எவ்வளவு பேர் பேசாதவங்க, முகம் கொடுத்து பேசாதவங்க ஒரு நல்ல நாள்ல சேரும் போது எல்லாரும் முஸாஃபஹா செய்யறாங்க. அவரும் முன்னாடி நிற்கிறாரு, அவரை மட்டும் விட்டுட்டா முஸாஃபஹா செய்ய முடியும், அவருக்கும் முஸாஃபஹா செஞ்சிடறாரு. மனம் ஒன்னாயிடுது. எல்லாத்தையும் முஆனக்கா செய்யறோம். நமக்கு எதிரானவர், பேசாதவர், 3 மாசமா பேசல, 6 மாசம் பேசல, அவற்றையும் முஆனக்கா செய்யணும். அதுக்குதான் ஈது, அதுக்குதான் நல்ல நாட்கள். நல்ல நாட்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட முஸாஃபஹா செய்யறதுக்கு அல்ல, தெரிஞ்சவங்கள்ட்ட முஆனக்கா செய்யறதுக்கு மட்டுமல்ல, இருக்கிற எல்லோரிடத்திலையும் முஸாஃபஹா செய்ய, இருக்கிற எல்லோரிடத்திலையும் முஆனக்கா செய்யும். நாம ஒரு சில தப்பு செய்வோம். பெருநாள் அன்னைக்கு அஜத்துல மட்டும் முஸாஃபஹா செஞ்சுட்டு ஓடிடும், அஜத்துல மட்டும் முஆனக்கா செஞ்சுட்டு போயிடுறது. இல்ல, அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு எதுக்கு? அது என்ன, அந்த தொழுகை மட்டுமா ஈது? ஈது வெறும் தொழுகை மட்டுமல்ல, ஈது நம்மளுடைய மனங்களை ஒன்று சேர்க்கிறதுக்கு, மனசும் சேர்றதுக்கு உண்டான ஒரு புனிதமான நாள் தான் பெருநாள். அந்த பெருநாள்ல கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். ஒரு 1/4 மணி நேரம் ஆகும், ஒரு 20 நிமிஷம் ஆகும். நம்ம போய் என்ன செய்ய போறோம்? நம்ம வீட்டுக்கு போன உடனே கறி ரெடியா இருக்கு. நம்ம வீட்டுக்கு போனோம், இடியாப்போ, தோசை, இட்லி எல்லாமே ரெடியா இருக்குது. நம்ம என்ன வேலை பெருநாள் நமக்கு? போய் திங்கிறது தானே வேலை. கொஞ்சம் லேட்டா போய் திண்டாங்க, ஒரு 10 நிமிஷம் லேட்டா போய் திண்டாங்க. அதுக்காக அல்லாஹு அக்பர் இல்ல, நான் சீக்கிரம், நீ சீக்கிரம் முடிச்சமா, பாதி பேர்ட்ட முஸாஃபஹா செஞ்சோமா, அஜத்துல முஸாஃபஹா பண்ணிட்டா போதும், எஞ்சி ஓடி இருந்து கூட. நம்ம யாரும் எல்லாத்தையும் இருக்கிற எல்லாரும் முஸாஃபஹா செய்யும். அந்த தன்மைகள் உருவாக்கும். முஸாஃபஹா சாதாரணமானதல்ல. ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நாளில் மலக்குமார்களை இறக்குறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்குறான். அவங்க வந்து நமக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட் என்ன? நம்ம இடத்துல செய்யக்கூடிய முஸாஃபஹாவும் நம்ம இடத்துல செய்யக்கூடிய முஆனக்காவும். மலக்குமார்கள் நம்மளோட சேர்றது உணர்வு இருக்காது நமக்கு. அவங்க முஸாஃபஹா செய்வாங்க, நமக்கு முஸாஃபஹா செய்யற மாதிரி தெரியாது. நம்மகிட்ட முஆனக்கா செய்வாங்க, முஆனக்கா செய்யற மாதிரி தெரியாது. நம்ம கூட தான் உட்கார்ந்துருப்பாங்க, உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியாது. கண்ணுக்கும் தெரியாது, உணர்வுக்கும் தெரியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, நம்பித்தான் ஆகணும், நம்பணும். கண்டிப்பாக இருக்கிறாங்க, நம்மளோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய பலன் நமக்கு கிடைக்கிறது, அவங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், சலாமுன் ஹத்தா யத்லு அல் ஃபஜர். இந்த நாள்ல
அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகிறது. எது வரைக்கும்? ஹத்தா யஸ்லுல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகும். அல்லாஹ்வுடைய சலாம் என்ன? நம்மளுடைய சலாமே சாதாரண சலாம் கிடையாது. நம்முடைய சலாமுக்கே பெரிய பவர் இருக்கு. என்ன அப்படின்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும்னு அர்த்தம். திரும்ப அவர் நமக்கு சொல்லுவார், வலைக்கும் அஸ்ஸலாம், அல்லாஹ் உங்களுக்கும் அருள் புரியட்டும். நான் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, நீங்க நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, அவ்வளவுதான். இந்த ரெண்டு வந்துட்டாலே பிரச்சனையே இல்லைன்னு எல்லாரும் சந்தோஷமா வாழலாம். சலாத்தினுடைய பவர் அது. சலாம்னாலே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் சொல்றான் சலாம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி தஆலா அவங்க அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணும், நான் உன்னை நேர்ல பார்க்கணும்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், இல்ல பார்க்க முடியாது, என்ன பார்க்க முடியாது, நேர்லலாம் பார்க்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிவாதம் பண்றாங்க, இல்ல இல்ல நான் அவனை பார்த்து தான் ஆகணும்னு. அப்போ அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி தஆலா சரி, என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்னா வபாஅத்னா மூசா 30 லைலா 7வது சூறால 142வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், மூசாவுக்கு நான் சொன்னோம் 30 நாள் நோன்பு வைங்கன்னு சொன்னோம். அல்லாஹ் பார்க்கறதுக்கு என்ன செய்யணுமா? 30 நாள் 30 நாள் நோன்பு வச்சா என்ன கிடைக்கும்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லுங்களேன், ஆயத்திற்கு பாயசத்தினுடைய சூடு குறைஞ்சு போச்சோ இல்லையே? அடுத்த டீ வேணுமா? 30 நாள் நோன்பு வச்சா எந்த வாய்ப்பு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கான்? அல்லாஹ்வை பார்க்கும் வாய்ப்பு கூட கிடைக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணும்னு கேட்கும்போது, நீ என்ன பார்க்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? 30 நாள் நோன்பு வைக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். அந்த நோன்புல சில குறைபாடுகள் இருந்துச்சு. அதனால அல்லாஹ் என்ன செஞ்சான், வஅத்மம்னாஹா பிஅஷ்ரின், சரி வராது, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, இன்னொரு 10 நாள் எக்ஸ்ட்ரா வைங்க அப்படின்னு சொன்னான். 40 நாள் நோன்பு வச்சாங்க. 40 நாள் நோன்பு வச்ச பிறகுதான் அல்லாஹ் தன்னுடைய தஜல்லிய மலையின் மீது காட்டினா. அதை பார்க்கிற சக்தி இல்லாம மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க. ஆனா இந்த 40 நாள் நோன்பு வச்சுட்டாங்கல்ல, சிரமப்பட்டாங்கல்ல, அல்லாஹ் பார்க்கணுன்ற ஆசை வந்துச்சு இல்ல, ஆசை வந்து நோன்பு வச்சு அல்லாஹ்ட்ட கேட்டாங்கல்ல. அதனால அல்லாஹ் என்ன ஒரு பாக்கியத்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தாங்கன்னா, மற்ற நபிமார்கள்ட்ட அடிக்கடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பேசுவாங்க. ஆனால் மூசாவை பொறுத்தவரை, மூசா அலைஹிஸ்ஸலாமை பொறுத்தவரை அல்லாஹ்வே நேரடியாக பேசுவாங்க. அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேரு கலீமுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உரையாடக்கூடியவர், அல்லாஹ்ட்ட பேசக்கூடியவர். அப்ப மற்ற நபிலாம் பேசலையா? பேசுவாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, திரைக்கு அப்பால் அவுமின் வராய் ஹிஜாபின் அல்லாஹ் சொல்றான், ஒரு ரசூலை அனுப்பி அல்லது திரைக்கு அப்பால். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், நேரடியா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசலாம், அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுவாங்க. குர்ஆன் சொல்கிற விஷயம். இதுக்கு அவங்க பட்ட கஷ்டம் என்ன, அதைத்தான் நாம யோசிக்கிறோம். 30 நாள் நோன்பு நமக்கு எவ்வளவு பெரிய பவர்ல உட்கார்ந்து இருக்குங்க. நீங்களாம் என்னமோ நம்மளை பத்தி சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. 30 நாள் நோன்பு வச்சா நமக்கு எவ்வளவு பவர் கிடைக்குது தெரியுமா? அல்லாஹ்வையே பார்க்கிற பவர் கிடைக்குது. என்ன அந்த நோன்பா இருக்கணும், அதுதான் பெரிய விஷயம். இந்த நோன்பா இருக்கணும். வெறும் சோறு திங்காம பட்டினி கிடக்கிறதுக்கு நோன்பு இல்லையே. நோன்பு வச்சுட்டு கெட்டதை பார்க்காம, கெட்டதை பேசாம, கெட்டதை கேட்காம, கெட்ட இடங்களுக்கு போகாம, கெட்டதை நினைக்காம, இப்படி எல்லாம் இருந்திருந்தா அது நோன்பு. அந்த நோன்பு வச்சா இன்ஷா அல்லாஹ் சாக்கியம் குறைக்கும். அதனால நம்ம மனம் உடைஞ்செல்லாம் போக வேணாம். அல்லாஹ்ட்ட நம்ம தைரியமா கேட்கலாம், யா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கணும்னு சொன்னாங்க, நீ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த 30 நாள் நோன்புக்காக. நானும் 30 நாள் நோன்பு வச்சிருக்கேன், நான் உன்னை பார்க்கலனாலும் பரவாயில்ல, நீங்க எனக்கு என்ன செய்ய, என்னுடைய கஷ்டத்தை போக்கு, என் பாவத்தை போக்கு, அப்படி கேட்கலாம்ல. கேட்கறதுக்கு உண்டான பவர் இருக்குல்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த ஆணுடைய துணையும் இல்லாம வயிற்றுக்குள்ள ஒரு புள்ள உருவாயிடுச்சு. புள்ள உருவான உடனே அவங்க அழுகுறாங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் ஊர் என்ன பேசுமோ தெரியலையே, உலகம் என்ன பேசுமோ தெரியலையே, எந்த ஆணும் என்ன தொடல, எந்த ஆணும் தொடாம வயிற்றுக்குள்ள புள்ள, உலகத்துல என்ன பேசுவாங்க, எல்லாம் என்ன வார்த்தை சொல்லுவாங்க, நௌதுபில்லா, எனக்கு பயமா இருக்கே அப்படியே மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிரமமான அந்த கஷ்டமான சூழல்ல மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றான், ஃபகூலி இன்னி நஸர்து லிர்ரஹ்மானி ஸௌமா ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சிஜா. குழந்தையை பெற்றாச்சு. பெற்ற பிறகு அல்லாஹ் சொல்றான், குழந்தையை தூக்கி ஊருக்குள்ள போங்கன்றான். குழந்தையை பெறதுக்கு வெளியில கூட்டு வந்துட்டான். வெளியில கூட்டு வந்து ஒரு மரத்துக்கு கீழே மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை உட்கார வச்சு அந்த மரத்தை பிடிச்சி இழுத்தாலே பழங்களா வரும். எந்த சிரமமும் இல்லாம
தனியா பிரசவம் முடிஞ்சு அந்த காலங்கள் முடிஞ்சு இப்ப பிள்ளைய கையில தூக்கிட்டு ஊருக்குள்ள போங்கன்றான். சொல்லும் போதுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அல்லாஹ் என்ன ஊர் என்ன பேச்சு பேசும், எந்த ஆம்பளையும் தொடாம நான் பிள்ளைய தூக்கிட்டு போறேனே. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க நோன்பு வச்சுங்க. நீங்க என்ன செய்யுங்க? நோன்பு வைங்க. நோன்பு வச்சுக்கிட்டாங்க. நோன்பு வச்சுட்டு அசாரத்திலேயே நீங்க உள்ள போகணும். யார் என்ன கேள்வி கேட்டாலும் சரி, நான் நோன்பு வச்சிருக்கேன், பேச மாட்டேன். பேச மாட்டேன்னா எப்படி நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்ல முடியும்? அதான் உங்க கேள்வி. தெரியுது, இந்த முகங்கள் சிரிக்கும் போதே தெரியுது. அதான் இருக்கு இஷாரா சைக்கிணையில. அந்த காலத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல நோம்புங்கிறது உண்ணாவிரதம் மாதிரி. உண்ணாவிரதம் மாதிரி பேசாவிரதம். பேசக்கூடாது. நோம்பு வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது? பேசவும் கூடாது. எவங்க இஷாரா செய்வாங்க. ஓ நோம்பா, எப்படி புள்ள வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டா என்ன செய்ய? அதே என்கிட்ட கேட்குறீங்க, அது எப்படி வந்துச்சுன்னு அது கேள்வி. அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் ஐடியா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. என்ன செய்யுங்க? ஒரே ஒரு நாள் நோம்பு, ஒரே ஒத்த நோம்பு, 30 நாள் நோம்பெல்லாம் இல்ல, ஒரே ஒரு நாள் நோம்பு. எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு பெரிய சிரமம். இந்த சிரமத்தை நீக்கிறதுக்கு அல்லாஹ் சொன்ன ஐடியா என்னன்னா, நோம்பு வச்சிருங்க. ஒரு நாள் நோம்பு வச்சுட்டு வாயே திறக்க வேண்டாம். எங்காவது கேட்டா பிள்ளை பக்கம் கை காட்டுங்க. அல்லாஹ் என்ன செஞ்சாப்பா? அசாரத்திலே காது கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மாதி சபியா. அவங்க ஆச்சரியமா என்னது புள்ள பக்கம் கை காட்டுற? தொட்டில இருக்கிற புள்ள எப்படி பேசும்? குர்ஆன் சொல்லுங்க. அவங்க கேட்கிறாங்க, எதிரில் இருக்கக்கூடியவங்க காலத்தில் மாதி சபியா, தொட்டில இருக்குது. கால இன்னி அப்துல்லாஹ் ஆத்தானியல் கிதாப் வஜஅலனி நபியா. தொட்டில இருக்கிற புள்ள பேசுது, இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய ரூஹ். ஆத்தானியல் கிதாப், நான் சாதாரண ஆள் நினைச்சுக்காதீங்க. அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்திருக்கான். வஜஅலனி நபியா, அல்லாஹ் என்ன நபியா ஆக்கியிருக்கான். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து, நான் எங்கெல்லாம் இருப்பேனோ அங்கெல்லாம் அந்த இடமெல்லாம் பரக்கத் பொருந்திய இடமாக இருக்கும். வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸகாத்தி மாதும்து ஹய்யா, வாழ்கிற காலமெல்லாம் நான் தொழுவணும், ஜகாத் கொடுக்கணும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் அப்படின்னு யார் பேசுறா? தொட்டில இருக்கிற புள்ள பேசுது. பெரிய ஈசா அலைஹிஸ்ஸலாம். நான் என்ன சொன்னேன்? மூசா அண்ணனா? ஈசா தானே சொன்னேன். நானே மாற்றுவேன், அதனாலதான் கேட்டேன். அப்ப ஒரு பெரிய கஷ்டம் யாருக்கு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஊரெல்லாம் தப்பா பேசணுங்கிற பயம். இவ்வளவு பிரச்சனைகளையும் அல்லாஹ் ஒத்த நோம்புல இல்லாம ஆகிட்டான். அவங்க வச்சது ஒரே ஒரு நோம்பு. அந்த ஒரு நோம்புல இப்ப குழந்தையே பேசின உடனே ஊரே வாய் முடியும். ஆஹா, இது சாதாரண புள்ள இல்ல, தொட்டில இருக்கிற புள்ள பேசுதுன்னா அப்ப இது ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த புள்ள. அந்த சக்தியினாலதான் என்ன உருவாயிருக்கு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை உருவாயிக்குன்னு சொல்றாங்கல்ல, அது யதார்த்தம், அது உண்மை. உலகமே ஊரே நம்பிக்கை. அப்ப ஒரு பெரிய சிரமங்கள். என்ன சிரமம்னா, எதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நோம்பின் மூலமாக நடக்க வைக்க முடியும்னு அல்லாஹ் காட்டுறான். சாதாரணமானதல்ல நம்முடைய நோன்புகளும் நம்முடைய இந்த வணக்கங்களும். சலாம் என்கிற இந்த வார்த்தையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். உதாரணமா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்களுடைய மக்கள் பல பேர் அவங்களை ஏத்துக்கல. என்ன சுகோதம் முடிச்சிடுறேன், 10 நிமிஷம் முடிச்சிருவோம். முடிச்சு துவா கேட்க ஆரம்பிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை போடுறான். என்ன அப்படின்னா, நீங்க ஒரு கப்பலை ரெடி பண்ணுங்க, பயங்கரமான வெள்ளம் வரப்போகுது, சுனாமி வரப்போகுது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சுனாமி இதை விட பயங்கரமானது தெரியுமில்ல. ஏதாச்சும் பரவாயில்ல, சும்மா கொஞ்ச காலம் வேற தூக்கிட்டு போச்சு. அந்த சுனாமி உலகத்தையே அழிச்சிச்சு. அந்த வெள்ளம், அந்த மலையினுடைய வெள்ளம் உலகமே அழிஞ்சு போச்சு. காப்பாற்றப்பட்டது யாரு அப்படின்னா அந்த ஒரு கப்பல்ல இருந்த மக்கள் மட்டும்தான். வேற எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்படி ஒரு நிலைமைய அல்லாஹ் உருவாக்குறான். உருவாக்கி அவங்க போய் சேர்ந்தாங்கல்ல, அவங்க போய் ஒதுங்கிற பிறகு அவங்களுடைய வார்த்தையை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான். 37வது சூரால 29வது ஆயத்துல, சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், நூஹ் நபி அவர்களுக்கு நாம் சலாமை கொடுப்போம். நூஹ் நபிக்கு சலாம். என்ன சலாம்? உலகமே அழிஞ்ச போது நூஹ் நபியை காப்பாற்றுறது சலாம் சொல்றான் அல்லாஹ். என்னுடைய சலாம் அவர் மீது இருந்துச்சு, என்னுடைய அருள் நூஹ் நபியின் மீது இருந்தது. அதனால உலகமே அழியும் சந்தர்ப்பம் ஏற்பட்டு கூட அவர் காப்பாற்றப்பட்டார், அவரை நான் காப்பாற்றினேன்.
நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி போடுறாங்க. அல்லாஹ் சொல்றான் சலாமுன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் நபியின் மீது அல்லாஹ்வுடைய சலாம் இருந்தது, என்னுடைய சலாம் இருந்தது. அல்லாஹ்வுடைய சலாம் இப்ராஹிம் நபிக்கு இருந்ததுனால அந்த நெருப்பு குண்டம் என்ன செய்யல அப்படின்னா இப்ராஹிம் நபிய எரிக்கல. இப்ராஹிம் நபி எரிக்கல. நெருப்புனா எரிக்கணும், ஆனா தூக்கி உள்ள போட்டாங்க. வெளியில நிக்கிறவங்க எல்லாம் நிக்க முடியல. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது கூனி பரதவ சலாமான்னா அல்லாஹ் அது ஏர் கண்டிஷனா மாறி போச்சு. குளிராவும் மாறல, ஹீட்டாவும் மாறல, ஏர் கண்டிஷனா மாறி. எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுத்துச்சு. குளிரும் இதமான குளிர், ஹீட்டும் இதமான ஹீட், இதை கொடுத்துச்சது. எதனால? அல்லாஹ் சொல்றான் என்னுடைய சலாமினால். சலாமுன் அலா இப்ராஹிம். ஃபிரௌனிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாமும் அதாவது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவங்களுடைய கூட்டத்தையும் எல்லாம் காப்பாற்றுறான். ஃபிரௌன் சாதாரணமானவன் அல்ல, உலகத்தையே ஆளக்கூடியவன், உலக ஆட்சியாளர். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரு அப்படின்னா அவன் வீட்டுல வளர்ற ஒரு அடிமை. இவர் போய் இந்த ஜனாதிபதிய, இந்த உலகத்தை ஆளக்கூடிய இவரை அழிக்கலான்னு நினைக்க முடியுமா? ஆனா அல்லாஹ் சாதிச்சு காட்டினான். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாமால இவ்வளவு பெரிய சாதனை செய்ய முடிஞ்சது? நைல் நதி குறுக்க இருக்கு, ஃபிரௌனுடைய படை வருது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டமும் காப்பாற்றப்படுறாங்க, ஃபிரௌனும் மூழ்கடிக்கப்பட்டான். எப்படி சாத்தியமாச்சு? அல்லாஹ் சொல்றான் சலாமுன் அலா மூசா வ ஹாரூன். மூசா அலைஹிஸ்ஸலாமின் மீதும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமின் மீதும் என்னுடைய சலாம் இருந்தது, காப்பாற்றப்பட்டாங்க. இப்படி அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல நபிமார்களை பற்றி, அவர்கள் காப்பாற்றப்பட்டது பற்றி, அவங்களுடைய சிரமங்கள் ஒழிந்தது பற்றி பேசுகிறான். சிரமம் ஒழிந்ததுக்கெல்லாம் காரணம் அல்லாஹ் சொல்றான் என்னுடைய சலாம் இருந்ததுனால. எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். மேராஜ் என்ன நபிக்கும் கொடுக்கல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் மேராஜ் கிடைச்சு. மேராஜுக்கு கூப்பிட்டு அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு. நபியே உங்கள் மீது என்னுடைய சலாம் உண்டாகட்டும். அப்ப சலாம்ங்கிறது எப்படிப்பட்ட வார்த்தைன்னு தெரியுதா? நம்மள்கிட்ட சலாம்ங்கிறது எப்படிப்பட்ட வார்த்தை அப்படின்னா முசாஃபிர், பக்கீர் சாவுடைய வார்த்தை. பக்கீர் சா முசாஃபிர் வந்தா நாளைதான் அப்படின்னா புரிஞ்சுக்கணும், ஆஹா வந்துட்டான் அப்படின்னு புரிஞ்சுட்டு ஏய் போய் அத்தா வீட்டை இல்லைன்னு சொல்லி அனுப்பிடு. அவன் போய் அத்தா வீட்டை இல்லைன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிடுவான் கரெக்டா. நம்மள்கிட்ட சலாத்துக்கு உண்டான மதிப்பு இவ்வளவுதான். ஆனா அல்லாஹ்ட்ட சலாமுக்கு உண்டான மதிப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய சலாம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா, அல்லாஹ்வுடைய சலாம் நமக்கு கிடைச்சா எவ்வளவு பெரிய துன்பத்துல நம்ம மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி அதை ரொம்ப ஈஸியா உடச்சு விட்டுருவேங்கிறான் அல்லாஹ். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அந்த கஷ்டங்களை ஒன்றும் தெரியாம போட்டிடுவேங்கிறான் அல்லாஹ். எவ்வளவு ஆசைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி அந்த ஆசைகளை நிறைவேற்றி தருவேன்னு சொல்றான் அல்லாஹ். எல்லா நபிமார்களுக்கும் அவர்களுக்கு கிடைத்த அந்த பாக்கியத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னா அல்லாஹ்வுடைய சலாம். அல்லாஹ் சொல்றான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் சலாம், என்னுடைய சலாம் உங்களுக்கு கிடைக்கிறது. அந்த சலாம் சாதாரணமானதா? ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கிடைச்ச அந்த சலாம் நமக்கு கிடைக்குது. எவ்வளவு நேரம்? ஹத்தா யத்லுஅல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகிற வரை அந்த நேரம் இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா குர்ஆன்ல லைலத்துல் கத்ருடைய விசேஷ தன்மையாக சொல்லி காட்டக்கூடிய அந்த சின்ன சூறால சொல்லி காட்டுற விஷயங்கள் இவ்வளவுதான். இதையும் மீறி பன்மடங்கான நன்மைகள், பன்மடங்கான சிறப்புகள் லைலத்துல் கத்ர் என்கிற புனித நாளுக்கு இருக்கிறது. அது குறித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதையும் இன்ஷா அல்லாஹ் பார்த்து முடிச்சுட்டு நாம லைலத்துல் கத்ர் முடிச்சுக்குவோம். இது ஒரு 4 ஆயத்து முடிஞ்சிச்சு. இப்போ 4 ஆயத்து முடிஞ்சிச்சு. இது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ர் பத்தி சம்பந்தமா ஒரு 500-600 ஹதீஸ்கள் சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு அதுக்குனே நம்ம வந்துட்டோம். சரி அதையும் கேட்டுட்டு போயிடுவோமே. அப்போ மனசுக்குள்ள வாய்தான் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ், உள்ளுக்குள்ள மனசெல்லாம் இப்பவே 11:45 இந்த மனுஷன் 4 ஆயத்தை இப்பதான் முடிச்சிருக்கிறாரு, 400 ஹதீஸை எப்போ முடிக்க போறாரு தெரியலையே அப்படின்னு திக்குன்னு. அடுத்த வருஷமா இதெல்லாம் அடுத்த வருஷம் பாத்துக்கலாமா இன்ஷா அல்லாஹ். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ஹயாத்தை போட்டு வச்சா, என்னைக்கும் யாருக்கு தெரியுது, இப்ப இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். ஹயாத்தை போட்டு வச்சா பாத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப கிட்டத்தட்ட நீங்க முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். நீங்க பேசுனதெல்லாம் போதும், சந்தோஷம்.
இந்த லைலத்துல் கத்ருடைய இந்த சிறப்புகளை உணர்ந்து அமல் செஞ்சா அது நமக்கு பிரயோஜனம் தரும். சும்மா ஏனோ வந்தோம் போனோம் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஒரு நாள் அமல் செஞ்சாலும் அது உருப்படியான அமலா இருக்கும். ஒரு நாள் அமல் செஞ்சாலும் உருப்படியான அமலா இருக்கும். அதோட இன்னையோட விட்டுறாதீங்க தயவு செய்து. இன்னும் 2 நாளாச்சு மீதி இருக்குது. அதனை என்ன செய்யணும்? கண்டிப்பாக அமலுக்காக வரணும். அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் புனிதமான லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து அதில் நல்லவர்கள் செய்கிற நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்து புரிவானால். இந்த புனிதமான நாள் எவ்வளவு பெரிய அருள் தருது தெரியும். அப்ப நம்முடைய ஒரு ரக்காத்து தொழுகை ஒரு நூற்றாண்டின் தொழுகையை விட சிறந்தது. நம்முடைய ஒரு சில பணங்கள் சதக்கா நூற்றாண்டு காலங்கள் சதக்கா செய்வதை விட சிறந்தது. இதுவெல்லாம் நம்மளுடைய கண்களுக்கு முன்னால் என்ன செய்யணும்? வரணும். வந்து நாம இந்த நாள்ல வெறும் தொழுகை மட்டும் துவா செய்யறது மட்டும் இல்லாம நம்மால் முடிஞ்ச வரைக்கும் உண்டான சதக்காக்களையும் தான தர்மங்களையும், எவ்வளவு ஏழைங்க நம்மளுக்கு அல்லாஹ் நம்மளை நிம்மதியா வச்சிருக்கான், அல்லாஹ் நமக்கு நிம்மதியான சாப்பாடு தந்திருக்கான், அல்லாஹ் நமக்கு நிம்மதியான உடைகளை தந்திருக்கான், அல்லாஹ் நிம்மதியான உறைவிடங்களை வீடுகளை தந்திருக்கான். ஆனா எவ்வளவு மக்கள் தெருவுல இருக்க இடம் இல்லாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. கண்ணில் மாட்டக்கூடிய அவர்களுக்கு தாராளமாக இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு தாராளமா செய்யணும். அதுவும் ஒரு பெரிய நமக்கு நமக்கு அது ஒரு பெரிய பலாபலனை பெற்று தரும். நூற்றாண்டுகள் செய்த இந்த இபாதத்துக்கு உண்டான வாய்ப்பு அந்த சதக்காவிலையும் நமக்கு என்ன செய்யும்? கண்டிப்பாக கிடைக்கும். நீ எப்போதும் போல நம்ம விஷயத்துக்கு வருவோம். பள்ளிவாசலுடைய விஷயங்கள்ல அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய பெரிய துஆ பரக்கத்துல உங்களுடைய உதவிகள்னாலையும் நம்முடைய பள்ளி முழுமையாக நிறைவடைஞ்சு. இனி நாம எதுக்கும் எங்களுக்கு அதுக்கு கொடுங்க இதுக்கு கொடுங்க அப்படின்லாம் என்ன செய்ய போறது இல்லை, கேட்க போறது இல்லை. அதுக்கு முடிஞ்சிச்சு. அந்த லிப்ட் மட்டும் இருந்தது, அதையும் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக செஞ்சுட்டோம், முடிச்சு. ஏசிலாம் 2 பேர் நீங்களே செஞ்சு கொடுத்துருவீங்க. அப்புறம் நம்ம எல்லாத்தையும் போய் கேட்டுட்டு யாருக்கு அனிபாஜர் சொன்னாரா? நீங்களா சொன்னீங்க, அவர் போட்டு கொடுத்துருவாரு. பாருங்க, நீங்க என்னமா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, செஞ்சு கொடுத்துருவாரு. அதெல்லாம் போய் எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. சாதாரணமா இப்ப நம்ம நினைக்கிட்டு இப்போ நம்மளுடைய பள்ளியினுடைய நிலவரங்கள் உங்களுக்கு தெரியும், ஓரளவு தெரியும். நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இந்த பள்ளியை உருவாக்கும் போதே ஒரு பெரிய சேவை மனப்பான்மையோட தான் உருவாக்கணும். அடிக்கல் நாட்டும் போதே நம்முடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க இது சும்மா எல்லா பள்ளியும் மாதிரி வெறும் 5 வேளை மட்டும் தொழுதுட்டு மற்ற நேரம் கூட்டி இருக்கிற பள்ளியா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் நம்மகிட்ட இருந்துச்சு ஆரம்பத்திலேயே. அதை நம்ம ஒவ்வொரு தடவையும் வெளிப்படுத்தவும் செஞ்சோம். இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜிது நபவியை கூட கூட்டப்படாத பள்ளியா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும்னு முயற்சி பண்ணோம். அதுக்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தா அது மாதிரியான வாய்ப்புகளை பெருக்கணும். எத்தனையோ இடங்கள்ல வெறும் பள்ளியாசல் மட்டும் கட்டப்பட்டு சும்மா இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையில நம்முடைய பள்ளிவாசல் 5 மாடி கட்டினா 5 மாடியிலே 5 வகையான அமல்கள் நடந்துட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் காலங்கள் போக போக எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும். நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா கட்ட வேண்டிய சூழல்கள் ஏற்படும். ஏன்னா அதுக்குண்டான ஒவ்வொன்றையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நம்முடைய பள்ளியில பைத்துல் மால் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நம்முடைய பள்ளியில எத்தீம் கானா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 15 பிள்ளைங்க இருக்கிறாங்க. மியாசி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல அவங்கள படிக்க வச்சு இதெல்லாம் கட்டி படிக்க வச்சு திரும்ப அவங்களுக்கு இங்க ஓதுவதற்கு உண்டான முழு நேரமும் தங்க வச்சு அவங்களுக்கு எல்லா சாப்பாடு, உணவு, ட்ரெஸ் எல்லாமே ஃப்ரீ முழுசா. இது யார் அப்படின்னா முழுக்க முழுக்க எத்திமானவங்க, முழுசா எத்திமா. அத்தா கண்டிப்பா இருக்கக்கூடாது. அது மாதிரியான பிள்ளைகளை மட்டும் பொறுக்கி எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க எந்த ஒரு எத்தீமை உங்களுடைய பொறுப்பில் எடுத்து வளர்த்தால் நாளை மறுமையில் என்னோடு இப்படி இருப்பீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களே, அந்த வாய்ப்பு நம்மள யாருக்காவது கிடைச்சிடாதா? ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்திருக்கிற அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிடாதாங்கிற அந்த ஏக்கத்துல அந்த காரியத்தை திறம்பட செஞ்சுட்டு இருக்கிறோம். எந்த குறையும் சொல்வதற்கு இல்லை. அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் தாராளமானவர்கள், ஏராளமானவர்கள் அதற்குண்டான தேவையான உதவிகளை தாராளமா செஞ்சுட்டே இருக்கிறாங்க. நிம்மதியா அல்ஹம்துலில்லாஹ் அது கண்ட்ரோல் போயிட்டே இருக்குது. இன்னொன்று 10 பிள்ளைகளை வைத்து ஹிஃப்ல் மதரசா ஒண்ணு தனியா ஆரம்பிச்சிருக்கிறோம். இதல்லாம மத்த மதரசா நம்முடைய பிள்ளைகள் ஓதுவதற்காக காலை மாலை மத்த மதரசா நடக்குது. டியூஷன் படிச்சுக்கிட்டே ஸ்கூல் இதோட சேர்த்து டியூஷனோட சேர்ந்து மார்க்கத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காக அந்த கல்வியும் நடக்குது. அதுக்கு அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் ஒரு தாரவங்க பல வருடங்களாக நம்முடைய பள்ளியில உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. இதை நான் அவரை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டிய சொல்லல, நம்முடைய பெருமைக்காக வேண்டிய சொல்லல. இந்த நல்ல நாள்ல நீங்கள்லாம் அவங்களுக்காக துவா செய்யணுங்கிறதுக்காக சொல்றோம். என்னைக்கு வந்தாரோ அன்னையிலிருந்து இதுவரைக்கும் பள்ளிவாசல்ல இருந்து 5 பைசா அவர் வாங்கல. சம்பளமே இல்லாம வேலை செஞ்சு கொடுக்கிறார். அந்த பிள்ளைகளிடமிருந்து வாங்கக்கூடிய
மாஷா அல்லாஹ். அவர் என்ன செய்யறாருன்னா, பிள்ளைகள்கிட்ட வாங்கக்கூடிய அந்த பிள்ளைகள் மட்டும் ஃபீஸ் வாங்குறோம், ஒரு 500 ரூபா 300 ரூபா அப்படி ஃபீஸ் வாங்குறோம். இந்த வாங்குற ஃபீஸ் அப்படியே பள்ளிக்கு, அவருக்கு சம்பளமும் கிடையாது, ஃபீஸும் அவருக்கு கிடையாது. இன்னொரு விஷயத்தையும் ஆச்சாரி இப்ப சொன்னாங்க, அவங்க 2 எத்தீம் பிள்ளைகளுக்கு பொறுப்பெடுத்து மாசம் மாசம் 6000 ரூபாய் பணம் பள்ளிவாசலுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. அவங்களுக்காக நம்ம துவா செய்யணுமா இல்லையா? நான் இதை சொல்றது அவரை பெருமைப்படுத்துறதுக்கு அல்ல, உண்மையிலேயே அவங்களுக்காக துவா செய்யுங்க. அல்லாஹ் இன்னும் இன்னும் அவர்களுடைய பொருளாதாரத்தில் வளத்தை கொடுத்து, இஹ்லாஸான எண்ணங்களை கொடுத்து, அதிகம் அதிகம் மார்க்கத்திற்கு சேவையாற்றும் பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தந்தல் புரிவானாக. அவருடைய ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி தருவானாக. அவருடைய நோய் நொடிகளை அல்லாஹ் நீக்கிடுவானாக. அவருடைய குடும்ப பிரச்சனைகளை நீக்கிடுவானாக. நிம்மதியான வாழ்வை அவர்களுக்கு தருவானாக. அதே போல இன்னொன்னு, நம்மளுடைய பள்ளியை பார்த்துருப்பீங்க, 2 ஆலிம் இருக்கிறோம், உஸ்தாத்மார்கள் தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உஸ்தாத்மார்கள் இருக்காங்க, வாட்ச்மேன் இருக்கிறாங்க, கிளீன் பண்றதுக்கு உண்டான ஆளுங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கு உண்டான மாத சம்பளங்கள் இருக்கு. இது எல்லாமே உங்களுடைய சந்தாவின் மூலமா நடக்குது.